जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर. அத்வைத்தம் தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம் அத்வைத சாதனை ஸ்ரத்தை தொடர்கிறது. ஜீவ பிரம்ம அபேதத்தை சொல்லும் மகா வாக்கியம் எனப்படும் உபனிஷத் மந்திரங்களுக்கு தனிப்பெருமை உண்டு. அந்த மகா வாக்கியங்களுக்குள்ளேயும் தனிப்பெருமை பெற்றது ஒரு மந்திரம். ஒரு குரு சிஷ்யனுக்கு பண்ணுவதாகவே நேர்பட அமைந்திருக்கும் சாமவேத மகா வாக்கியம் சந்நியாசியாக இல்லாத கட்டை பிரம்மச்சாரிக்கு உபதேசிக்கப்பட்டது என்று சொன்னேனே, அது என்கிற பரமாத்மாவாகவே நீ என்கிற ஜீவாத்மா இருக்கிறாய் என்று ஆச்சாரியர் சிஷ்யனுக்கு பண்ணும் உபதேசம்தான் அது. குறிப்பு: சாந்தோக்கிய உபனிஷத் 6.8.7 தொடர்ந்து வரும் பகுதிகளிலும். உபதேசம் பண்ணினவர் அப்பா உத்தாலக ஆருணி. அதை வாங்கிக் கொண்டவன் பிள்ளை ஸ்வேதகேது. ஒவ்வொரு மந்திரமாக சொல்லி அதன் முடிவில் அதுவே நீ என்று முத்திரை குத்தி கொண்டு போகும் அப்பா ரிஷி அதற்கு நடுவில் பிள்ளையிடம் ஒரு ஆலம்பழம் கொண்டு வா என்கிறார். இதோ பகவானே என்று பிள்ளை பழத்தை நீட்டுகிறான். பிள என்கிறார் அப்பா. பிளந்தாச்சு பகவானே என்கிறான் பிள்ளை. இனி தந்தை மகன் உரையாடலை ஸ்ரீசரணர்கள் இரு பாத்திரங்கள் பேசுவது போல தொடர்கிறார். பிளந்த பழத்தில் என்ன பார்க்கிற? அணு அணுவா விரைகள் பகவானே. சரி குழந்தை, அந்த விரையையும் பிளந்தாச்சு பகவானே. உள்ளே என்ன பார்க்கிற? ஒண்ணும் இல்லை பகவானே. ஒண்ணும் இல்லைன்னு நீ சொல்றதிலேயேதான் கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்ம சத்து இருக்கு. அதிலே இருந்துதான் மகாவிருக்ஷமா ஆலமரம் உண்டாய் நிற்கிறது என்று சொன்ன அப்பா ரிஷி அந்த இடத்தில் பிள்ளையை சௌமியா என்று குளிர்ச்சியாக கூப்பிட்டு, நான் சொல்றதை நம்பு, அதாவது ஸ்ரத்தை வை, ஸ்ரத்தஸ்வ என்கிறார். பிற்காலத்தில் யதீஸ்வரர்களும் தலைக்கு மேல் வைத்துக்கொண்டு கொண்டாடும் மகா வாக்கியத்தில் முதலாக உபதேசம் பெறுகிற அத்தனை யோக்கியதை உள்ளவனிடம் அந்த உபதேசத்தை பண்ணும் போதே ஸ்ரத்தஸ்வ சொல்ல வேண்டி இருப்பதில் இருந்து கடைசி மட்டும், அதாவது பிரத்யக்ஷத்தில் பிரம்மானுபவம் உண்டாகிற மட்டும் நம்பிக்கையில் மேலேயே ஏற்க வேண்டியதாக சில விஷயங்கள் இருக்கும் என்று தெரிகிறது. விஷயங்களை நம்புவது மட்டும் இல்லை, அவற்றை சொல்லும் அந்த குறிப்பிட்ட குருவினால் தனக்கு நிச்சயம் வழி திறக்கும் என்ற நம்பிக்கையும் தான். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குரு ஞானியாக இருந்தாலும் இந்த லோகத்தில் அவர் பல விதத்தில் ஈஸ்வராவதாரங்கள் பண்ணுவது போல மானுஷமாக நடிக்கவும் வேண்டி வரும். அதுவும் எவருக்கோ வழிகாட்டுகிற உத்தேசத்தில் தான் இருக்கும். ஆனால் அப்படி மானுஷமாக சிலது பண்ணும்போது அவரிடமே சிஷ்யனுக்கு சந்தேகம் வந்தாலும் வந்துவிடும். இவர் நிஜமா ஞானிதானா? பின்னே ஏன் இப்படி சாமானிய மனுஷன் மாதிரி பண்றார் என்று இப்படி சந்தேகப்பட்டு அவரால் தனக்கு உய்வு உண்டாக்க முடியுமா என்று சம்சயிக்க மட்டும் ஆரம்பித்து விட்டானால் தொலைந்தது. அதுவே அந்த சம்சயமே விஸ்வாகாரமாக ஒரு பேய் மாதிரி அவன் மூளையை ஆக்கிரமித்து கொண்டு அவனை ஒரு சாதனையும் பண்ண விடாமல் ஏமாந்து போனோமே என்று ஏங்க வைத்து லட்சியத்தை கோட்டை விட செய்துவிடும். அதனால்தான் பகவான் சம்சயாத்மா வினஷ்யதி, சந்தேகப்படுபவன் அழிந்தே போய்விடுகிறான் என்கிறார். கீதை 4வது அத்தியாயம் 40வது ஸ்லோகம். அஸ்ரத்ததானச்ச சம்சயாத்மா வினஷ்யதி என்று முதலில் ஸ்ரத்தை இழந்தவனான அஸ்ரத்ததானனை அவர் குறிப்பிட்டு கையோடு கையாக சம்சயாத்மா என்று சொல்லி இருப்பதை கவனிக்கணும். ஸ்ரத்தையற்றவனான அஸ்ரத்ததானன் மிருத்யுவின் வசப்படுத்தும் சம்சார சுழலிலேயேதான் வட்டமடித்து கொண்டிருப்பான் என்றும் இன்னோரிடத்தில் சொல்லி இருக்கிறார். அஸ்ரத்ததானாக புருஷாக நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மனி. கீதை 9வது அத்தியாயம் 3வது ஸ்லோகம். பகவான் இப்படி ஒரே கோபமாக அவநம்பிக்கைக்காரன் அழிந்து போவான், மிருத்யுவிடம் திரும்ப திரும்ப மாட்டிப்பான் என்று சொல்வதையே
நம்பிக்கைக்காரனை வைத்து ரொம்பவும் ஹிதமாக தமிழ் வச்சனத்தில் அழுத்தி சொல்லி இருக்கிறது. நம்பினோர் கெடுவதில்லை. அப்படியானால் நம்பாதவர்கள்? அதை சொல்வானேன்? எடுத்துக்கொள்ள வேண்டியது நம்பிக்கைத்தானே என்று நம் வச்சனம் விட்டிருக்கிறது. பகவானோ அவநம்பிக்கைக்குத்தான் மனுஷ்யன் ஜாஸ்தி இடம் கொடுக்கிறான் என்பதால் கருணையாலேயே பயமுறுத்தி சொல்கிறார். பொய் பயமுறுத்தல் இல்லை. நம்பிக்கை போனால் அவர் சொல்வது நிஜமாகவே நடந்துதான் விடும். அதற்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஒரு குருவிடம் வந்து விழுந்து விட்டோம், அவர் வெளியிலே எப்படி தோன்றினாலும் தோன்றிவிட்டு போகட்டும். நம்மை பொறுத்த மட்டில் அவர் மூலமாக விமோச்சனம் தராமல் ஈஸ்வரன் கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கையை, ஸ்ரத்தையை மனசில் ஆணிவேரோட விட்டு சரணாகதி பண்ணிவிட வேண்டும். ஆரம்பத்தில் பாடம் சொல்லித் தரும் வித்யா குருவை விட கடைசியில் சந்நியாச ஆசிரமம் தரும் தீக்ஷா குருவிடம் இந்த ஸ்ரத்தா பக்தி சரணாகதி ரொம்ப முக்கியம். குருவை பற்றி தீர விசாரித்துத்தான் ஆசிரயிக்க வேண்டுமானாலும் ஏமாந்து போய் ஒரு போலியிடமே கூட போய் சேர்ந்திருக்கலாம். அப்படி இருந்தால் கூட ஸ்ரத்தை இழக்காமல் அவருக்கே சரணாகதி என்று பண்ணிவிட்டால், அவருக்கு ஞானம் வராவிட்டாலும் கூட அவர் மூலமாக சர்வாந்தர்யாமியான ஈஸ்வரன் இந்த சிஷ்யனுக்கு ஞான அனுகிரகம் பண்ணிவிடுவான். குறிப்பு: இவ்விஷயமாக தெய்வத்தின் குரல் 2ஆம் பகுதியில் சரணாகதியே முக்கியம் எனும் முறை பார்க்க. நேரே நாமே தெரிந்து கொள்வதில்தான் அது சத்தியம் என்ற திருடமான புத்தி. இப்படி நாமே தெரிந்து கொள்ளாமல் சாஸ்திரம் சொல்லி அதை ஆச்சாரியன் எடுத்துச் சொல்லி நம்பிக்கையின் மேலே நாம் எடுத்துக்கொள்வதில் அவ்வளவு திருட புத்தி இல்லாமல் இருப்பது என்றால் அது ஸ்ரத்தையே இல்லை. நம் புத்திக்கு சிற்றறிவுக்கு எட்டாததாலேயே இதுதான் நாமாக தெரிந்து கொள்ளக்கூடியதை விடவும் உசந்தது, சத்தியமானது. ஈஸ்வரனே சாஸ்திரக்காரர்களான ரிஷிகளுக்கு ரிவீல் செய்து அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கும் பெரிய சத்தியம் என்ற திருட நிச்சயம் நமக்கு வேண்டும். அப்பேற்பட்ட நம்பிக்கைக்குத்தான் ஸ்ரத்தை என்று பேர். வேதத்தில் உள்ள வார்த்தைகளுக்கு நன்றாக வேர் பிரித்து அர்த்தம் செய்வதாக நிருக்தம் என்று ஒரு சாஸ்திரம் இருக்கிறது. வேதத்தின் 6 அங்கங்களில் அது ஒன்று. குறிப்பு: தெய்வத்தின் குரல் 2ஆம் பகுதியில் நிருக்தம் வேதத்தின் காது என்ற உரை பார்க்கவும். அதை பண்ணியவர் யாஸ்கர். அவர் ஸ்ரத்தா என்பதற்கு அர்த்தம் பண்ணும்போது அது ஸ்ரத் என்ற ஒரு வேர் சொல்லும் தா என்று இன்னொரு வேர் சொல்லும் சேர்ந்து உண்டான வார்த்தை என்கிறார். தா என்றால் ஃபிக்ஸ் பண்ணுவது என்று அர்த்தம். ஸ்ரத் என்பது சத்தியத்தை குறிக்கும். ஆகையினால் ஸ்ரத்தா என்றாலே ஒன்றில் அதுதான் சத்தியம் என்று மனசை ஃபிக்ஸ் பண்ணுவது என்று அர்த்தமாகிறது. அதாவது திருட புத்தியோடு நம்புவது ஸ்ரத்தை. இப்படிப்பட்ட ஸ்ரத்தை நாம் மனசில் ஆழ்ந்து நினைக்க வேண்டிய, கண்ணுக்கு தெரியாத தத்துவத்திடம் இருந்தால்தான் ஒருத்தன் சரியாக அம்மாதிரி நினைப்பான். இல்லாதவன் அப்படி நினைக்கவே முடியாது என்று சாந்தோக்கியத்தில் மந்திரம் இருக்கிறது. எப்போது ஸ்ரத்தை வைக்கிறானோ அப்போதே சரியாக நினைப்பது என்று. 7வது அத்தியாயம் 19.1. பிரம்ம வித்யை ஸ்ரத்தை உள்ளவர்களுக்கே உபதேசிக்க வேண்டும் என்று முண்டகோபனிஷத்தில் இருக்கிறது. யார் யார் அந்த வித்யைக்கு அதிகாரிகள் என்று அது பல யோக்கியதாம்சங்களை சொல்லும்போது கிரியாவந்தர்களாக, ஸ்ரோத்ரியர்களாக, பிரம்மத்திலேயே நிலை பெறும் தாபமுடையவர்களாக, ஸ்ரத்தையுள்ளவர்களாக இருக்கிறவர்களே அதிகாரிகள் என்று சொல்கிறது. குறிப்பு: 3.2.10. கிரியாவந்தர் கர்மானுஷ்டானம் உள்ளவர், ஸ்ரோத்ரியர் வேதத்தில் சிறந்த பாண்டித்யம் பெற்றவர். பிரஷ்னோபனிஷத்திலும் ஆத்மாவை தேடிக்கொண்டு போகிறவர்கள் தபசாலும் பிரம்மச்சரியத்தாலும் ஸ்ரத்தையாலும் வித்யாலும் அதற்கு தகுதி பெற்றவராகிறார்கள் என்று இருக்கிறது. கீதையில் தெய்வகுணம், அசுரகுணம் ஆகியவற்றை ஒரு அத்தியாயத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு முடிக்கிற இடத்தில் சாஸ்திர விதியை மீறி தன்னிஷ்டப்படி பண்ணுகிறவனுக்கு சித்தியும் கிடையாது, சுகமும் கிடையாது, பரகதியும் கிடையாது. அதனால் அர்ஜுனா, சாஸ்திரத்தையே பிரமாணமாக வைத்துக்கொண்டு என்ன செய்யலாம், என்ன செய்யப்படாது என்று வழிவகுத்துக்கொள் என்கிறார். கீதை 16வது அத்தியாயம் 23 மற்றும் 24வது ஸ்லோகம். இப்படி சொன்னவர் அடுத்த அத்தியாய ஆரம்பத்திலேயே சாஸ்திர சம்பந்தமே இல்லாமல் கூட மனுஷனின் பிறவி குணமாக ஏதோ ஒரு தினுசான ஸ்ரத்தை இருக்க முடியும் என்று சொல்லி, சாஸ்திர சம்பந்தம் இல்லாத அப்படிப்பட்ட ஸ்ரத்தையில் கூட
ரஜஸ் தமஸ் என்ற கெட்ட தினசுகள் மாத்திரம் இல்லாமல் சத்வமானதாகவும் ஒரு தினசு இருக்கிறது என்கிறார். இதில் இருந்து ஸ்ரத்தைக்கு உள்ள தனியான இடமும் பெருமையும் தெரிகிறது. குறிப்பு: கீதை 17வது அத்தியாயம் 2வது ஸ்லோகம். சாஸ்திரத்திலும் குரு வாக்கியத்திலும் தளராத ஸ்ரத்தையை ஆச்சாரியால் எங்கே பார்த்தாலும் வலியுறுத்தி கொண்டே போவார். ஸ்ரத்தை நாளை தொடரும். ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.